இங்கு வந்திருக்கும் அனைத்து தாத்தா பாட்டிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நாம் கொண்டாடும் நாள் தாத்தா பாட்டி தினம். அவர்கள் ஒரு குடும்பத்தின் வேர். ஒரு மரம் வேரால் வலுவாக இருப்பது போல ஒரு குடும்பம் தாத்தா பாட்டியால் வலுவாக இருக்கிறது. வயதாகும் போது அழகான முகமெல்லாம் சுருக்கமடையும், திவ்யான உடல் எல்லாம் தளர்ந்து போகும். ஆனால் அழகான உள்ளம் மாற்றம் ஏதுமின்றி அப்படியே இருக்கும். அடிக்க வரும்போதெல்லாம் பாட்டியே எனக்கு பாதுகாப்பு வளையும். அப்பா அடிக்க வரும்போதெல்லாம் பாட்டியே எனக்கு பாதுகாப்பு வளையும். பேரன் முறுக்கி விளையாடும் போதெல்லாம் இன்னும் இளமை துளிர்விடுகிறது தாத்தாவின் மீசையில். பேரன் முறுக்கி விளையாடிய போதெல்லாம் இன்னும் இளமை துளிர்விடுகிறது தாத்தாவின் மீசை. இவர்களின் பாசம் தாயின் பாசத்தையும் தந்தையின் பாசத்தையும் விட தனித்துவம் வாய்ந்தது. ஒரு வீட்டின் பொக்கிஷம் தாத்தா பாட்டி என்று சொல்வது மிகச் சாலச் சிறந்தது. இதோ பரணியில் பதுக்கி வைத்த பாட்டன், நேசத்தை நெஞ்சுகத்தே நெகிழச் செய்யும் பாட்டி, நாடலக்க தூரம் அனுதினமும் பாட்டி நடக்கும் சமையலறை, பாடம் சொல்லும் பாத வெடிப்புகள், விளையாடிய சிறுவன் ஆயிரம் முன்னே இறையூட்டி மகிழச் செய்வாள் பாட்டி. சொல்வார் விளக்கம் கேட்டால் விடுதலை என்பார். தோளில் கிடத்தி சுமந்து செல்வார் தாத்தா பாட்டி. முதுமை சுமக்கும் பாட்டின் பாட்டி வறுமை கண்டால் அஞ்சுவதில்லை. பிள்ளைகளிடம் காட்டிய கஞ்சத்தனத்தை பேர பிள்ளைகளிடம் காட்டுவதில்லை தாத்தாக்கள். மருத்துவரும் இல்லை, பாட்டிகளை விட சிறந்த மருத்துவரும் இல்லை, தாத்தாக்களை விட சிறந்த ஆசிரியரும் இல்லை. கவனிப்பதில் முதலிடம் தாத்தா பாட்டிகளே சாரும். இத்தகைய சிறப்புமிக்க தாத்தா பாட்டிகளை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். இவர்களின் அன்பையும் பாசத்தையும் மதிப்போம், அங்கீகரிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வயதான ஒருவரின் காலடியிலேயே இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். மிகப்பெரிய சொத்து அவர்களின் அனுபவத்தின் களஞ்சியங்கள். அவர்களின் அன்புதான் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருக்கும் பலத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. நாட்களில் வேடதாங்களாக மாறிவிடும் தாத்தா பாட்டி வீடு பேரன் பேத்தி வருகையால். விடுமுறை நாட்களில் வேடதாங்களாக மாறிவிடும் தாத்தா பாட்டி வீடு பேரன் பேத்தி வருகையால். நம் குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்து அவர்கள் அனுபவத்தின் களஞ்சியங்கள். அவர்களின் அன்புதான் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. தாத்தா பாட்டிகள் நமக்கு அன்பையும் பாசத்தையும் வழங்குகிறார்கள். இது உண்மைதானே? கதை சொல்லும் அவர்களின் திறன்கள், வரலாறு மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம். அவர்களும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் கொண்டு வருகிறார்கள். தாத்தா பாட்டிகளின் ஆசீர்வாதங்கள் நம்மை எப்போதும் வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம். நம் வாழ்வில் இவ்வளவு அன்பும் அரவணைப்பும் தந்த தாத்தா பாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அவர்களின் கடின உழைப்புக்கும் தியாகங்களுக்கும் எல்லையற்ற அன்புக்கும் நாம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தாத்தா பாட்டிகளின் அன்பு நம் வாழ்வில் ஒரு விலை மதிப்பற்ற பரிசு. அவர்கள் வெற்றியாகவும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பது நம் கடமை. அனைவருக்கும் தாத்தா பாட்டி தின நல்வாழ்த்துக்கள். தெரியுமா என்ன சர்ப்ரைஸ்னு? கண்டுபிடிங்க, யாராவது சொல்லுங்க. தெரியலன்னு சொன்னா என்ன? இன்னைக்கு நீங்க உங்களோட என்ஜாய் பண்ணுங்க. இதோ பயத்தோடய உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கான நாள் இது. அனுபவம் உங்களுடைய லைஃப்ல எப்பவுமே இனி வரும் நாட்கள்ல நம்ம ஒரு தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடணும், அதை நம்ம ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் தான் இப்ப இருக்க போகுது. அதுல முக்கியமான பங்கு உங்களுடையதுதான். நாங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா உங்களுடைய மனசு சந்தோஷப்படணும்னா நீங்க உங்களுடைய இளமை
போட்டிருக்காங்க. அதான் உங்களுக்கான சர்ப்ரைஸ். பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் போயிருக்கீங்களா? என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சது? எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்களா? போலீஸ் தாத்தா தாச்சி உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? அதனால திட்டுறாங்களா? சரி, உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க போலீஸ் தாத்தா ஆச்சுன்னா? நீங்க எல்லாம் கடைக்கு போயிருக்கீங்களா தாத்தா கூட? என்ன வாங்கிருக்கிறீங்க கடையில போய்? தாத்தா உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காருல்ல? என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க? பாட்டி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, பாட்டி உனக்கு என்ன சமைச்சு கொடுத்துருக்காங்க? எல்லாமே சமைச்சு கொடுத்துருக்காங்களா? டேஸ்டா இருக்குமா? எவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு நிறைய பிடிக்குமா கொஞ்சமா பிடிக்குமா? ஓகே, நீங்க வெளியே போயிருக்கீங்களா தாத்தா பாட்டி கூட? எங்க போயிருக்கீங்க? என்ன போயிட்டு கோயிலுக்கு போயிருக்கீங்களா? தாத்தா உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க? தாத்தா என்ன வாங்கி வச்சிருக்கிறாரு கடைக்கு போய்? வர்த்தியா? நெக்ஸ்ட் தம்பிக்கு வாங்கி கொடுப்பாங்களா உங்களுக்கு உனக்கு வாங்கி கொடுப்பாங்களா? உனக்கா தம்பிக்கா? இவங்க விளையாடுவாங்களா? வேற என்ன பண்ணுவாங்க வீட்டுல? பாட்டி உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சாதமா? தாத்தா
வேற எங்க போவீங்க நீங்க? ஃபங்க்ஷன் போவீங்க. வேற? வேற? சூப்பர், கொய்யாக்காய் வாங்கி தருவாரு. சரி. எப்படி கூப்பிடுவாங்க தம்பிய? ஆ ஆ வெளியே போகாதன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வெளியே போகாத, கேட்டு திறக்காதன்னு சொல்லுவாங்களா? சரி, பெரிய பாட்டி நீங்க கடைக்கு போயிருக்கீங்களா? என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க பாட்டி உனக்கு? சாக்லேட் மட்டும் தான் வாங்கி தராங்களா? வேற என்ன வேணும் உனக்கு வாங்கி தரணும்னா? என்ன வாங்கி தரணும்னா பாட்டி வேற ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா என்ன வாங்கி தரணும்? பர்பி, வேற ஜூஸ். சரி, பெரிய பாட்டி உனக்கு பருப்பி, ஜூஸ், ஸ்ட்ராபெரி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. பாட்டி, பெரிய பாட்டி உனக்கு என்ன சமைச்சு கொடுத்துருக்காங்க? வீட்டுல தம்பிக்கு பிடிச்சத சமைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல? என்ன சமைச்சு? வீட்டுல மட்டும். ஆனா என்ன சமைச்சு கொடுப்பாங்க? உனக்கு பிடிச்சது சமைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல? என்ன சமைச்சு கொடுத்தாங்க? தோசை, ஏதாவது கஞ்சி சாப்பிடுவோம். ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் நல்லா பண்ணுவாங்களா? நீ அவங்க பண்ணா சாப்பிடுவியா? ஓ சூப்பர். எனக்கு சிக்கன்லாம் பண்ணுவாங்களா உங்க பாட்டி? சூப்பர். வேற என்ன பண்ணுவாங்க? கலர் வாங்கி தந்தாங்களா? உனக்கு கடையில ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்களா பாட்டி? பாட்டி கொடுத்தாங்க. என்ன டாய்ஸ் வாங்கி கொடுத்தாங்க? என்ன டாய்ஸ் வாங்கி கொடுத்தாங்க? பால் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா? என்ன வாங்கி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு? என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க? ஆய் ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? சிச்சு ஆய் என்ன பண்ணுவாங்க? கவிஷ்காவுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தா வாங்குனீங்க? ஆயாவும் தாத்தாவும் என்ன வாங்குனீங்க கடைக்கு போய்? என்னப்பா வாங்குனீங்க? என்ன வாங்குனீங்க? சரி. I love grandma, grandpa. நீ எப்படி கூப்பிடுவாங்க ரெண்டு பேத்தையும்? கூப்பிடுவியா? சரி, தாத்தா பாட்டி கூட எங்க போயிருக்கீங்க நீங்க? ஓகே. எவ்வளவு கை வச்சு காட்டுங்க. இவ்வளவு பிடிக்குமா? சரி, உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்களா அவங்க தாத்தா பாட்டி? இல்ல, வாங்கி கொடுக்கவே இல்லையா? டாய்ஸ், ட்ரெஸ் எதுவுமே வாங்கி கொடுக்கல தம்பிக்கு? டாய்ஸ் வாங்கி கொடுக்கலையா? சரி, நான் வாங்கி கொடுக்க சொல்லிடலாம். சரி, பாட்டி ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்காங்களா வேலைக்கு? என்ன சமைச்சு கொடுத்தாங்க? போயிருக்கீங்களா? எங்க போயிருக்கீங்க? சரி, பாட்டி வீட்டு சூப்பரியா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க?
போயிருக்கீங்க? ஓகே, ஐ லவ் கிராண்ட்மா சொல்லுங்க. சில சமயம் ஏதாவது வேணும்னா சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க கிட்ட உள்ள இந்த விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்டு அவங்க கிட்ட பதில் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த விஷயத்த சொன்னது யாரு அப்படின்னா பாண்டிச்செல்வி மேம், அவங்களுடைய கிளாஸ் டீச்சர்ஸ் கௌஷிகா மேம். சூப்பர். உங்களுக்கு தெரியாது, அதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறோம். உங்க குழந்தைங்க எவ்வளவு அளவுக்கு வந்து ஸ்கூல்ல என்ஜாய் பண்றாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? சாமி ஹாப்பி டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே சாமி கும்பிடணும் அப்படின்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம். அசம்பிளி, ஏன் நாங்க அசம்பிளி போடுறோம்? டெய்லி குழந்தைங்க வந்து முன்னாடி வந்து நிக்கும் பொழுது ஒரு குழந்தை பேசும்பொழுது நானும் அதை மாதிரி பேசணும், எனக்கு சாமி பாட்டு பாட தெரியும், எனக்கு பிரேயர் செக்ஷன் பண்ண தெரியும் அப்படின்னு அந்த குழந்தைய வந்து முன்னாடி வந்து பண்ணுவாங்க. நம்ம இப்ப மைக்கு கொடுத்தா இன்னொரு குழந்தைக்கு ஆசை இருக்காதா, நானும் வந்து மைக்ல வந்து பேசணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து மைக்ல பேசணும்னு சொல்லிட்டு அவங்களாவே முன்னாடி வந்து அசம்பிளி செக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களா வந்து முன்னாடி பேசணுன்றதுக்காக தான் வந்து நாங்க இந்த அசம்பிளி ஆக்டிவிட்டி பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஓம் சாண்டிங். குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல எப்பயுமே உட்கார மாட்டாங்க. ஆனா ஓம் சாண்டிங் பண்றப்ப எல்லா குழந்தைங்களும் உட்கார்ந்து ஓம்னு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஓம் சொல்லுவாங்க. ஓம் சொல்றப்ப நமக்கு மன அமைதி கிடைக்கும், கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும், நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓம் சாண்டிங் பண்றோம். இன்னோவேட்டிவ் டீச்சிங். இப்ப கிளாஸ் ரூம்ங்கிறப்ப குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வெறும் புக்கை மட்டும் வச்சு நடத்துறப்ப அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், இப்ப ஆப்பிள் எடுத்து காட்டணும், கிளாஸ் கார்டு எடுத்து காட்டுறப்ப அந்த குழந்தை ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க, நல்லா கவனிப்பாங்க. அதுக்காக இன்னோவேட்டிவ் டீச்சிங் மெத்தட் நாங்க யூஸ் பண்றோம். மாண்டசரி. நாங்க ஏன் இந்த மாண்டசரி பண்றோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து நாங்க உட்கார்ந்து எல்லாரையும் வந்து உள்ள வந்த உடனே எந்த குழந்தையும் உட்காராது. கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்து டீச் பண்ணாலும் கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்கும். மாண்டசரி பண்ணா உட்கார்ந்து சொல்லி கொடுக்கும் போது ஏதோ மேம் பண்றாங்க, டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த மாண்டசரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு எதுக்காக நாங்க இதை சொல்லி கொடுக்குறோம், அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ்க்காக, அவங்களுடைய வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில், அவங்களோட ஹேண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்காக நாங்க சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்தது இல்லாம இண்டிவிஜுவலாக ஒரு குழந்தை வந்து நான் சொல்லி கொடுத்தது இல்லாம நீங்களாவும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியா இண்டிவிஜுவலா வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பசில் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஸ்நாக்ஸ் அப்படி இருக்கும்போது நாங்க டெய்லி வந்து ஹெல்தி ஃபுட் தான் வந்து ஃபாலோ பண்றோம். ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அக்காங்க வந்து ப்ராப்பரா உட்கார வச்சு ஃபாலோ பண்றாங்க. எப்பவுமே ஒரு குழந்தை வந்து பிஸ்கட் கொண்டு வந்தாலும் நீங்க ஏன் பிஸ்கட் கொண்டாங்க, மேம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நாங்க ஃபாலோ பண்ணிட்டு அக்காங்க வந்து அவங்க நல்ல சாப்பிடாத குழந்தை எப்படி உட்காந்து சாப்பிட வச்சுட்டு அனுப்புறாங்க. பண்ண முடியாது இல்லையா? சோ இவங்க ரெண்டு பேரும் தான் பில்லர் ஆஃப் சப்போர்ட். இவங்களுடைய ஒர்க் என்ன, அவங்க குழந்தைகளை சுத்தம், ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறது எல்லாமே இவங்களுடைய ஒர்க். டீச்சர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, பார்த்துப்பாங்க. பட் மோஸ்ட் full and full effort is the two pillar of support. Thank you Anna. தேங்க்யூ கேட்க மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து டிராமட்டிக்கலா நடக்கிறப்ப யாரு மைண்டி யார் கேப்சலர்ங்கிறாங்க டிராமட்டிக்கா போட்டு நடிச்சு காட்டுறப்ப அவங்க குழந்தைங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அந்த ஸ்டோரி கேட்கறப்ப அழகா வந்து எங்ககிட்டயே சொல்றாங்க, இத்தனை மைண்டி இருந்தது, யார் வந்து கேப் எடுத்து கீழே போட்டா, அந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க. அதனால எல்லா ரைம்ஸ் ஸ்டோரி எல்லாமே டிராமட்டிக்கலா நாங்க நடக்கிறோம். நீங்க மைக்கி ட்ரெஸ் போட்டுருந்தீங்க, நீங்க இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னு அவங்க வந்து அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க. இன்னோவேட்டிவ் டீச்சிங். நாங்க எவ்வளவுதான் வந்து புக்ஸ் வச்சு கிளாஸ்ல போர்டு வச்சு சொல்லி கொடுத்தாலும் அந்த புக்ல இருக்க விஷயத்த வந்து ஒரு கேமா சொல்லி கொடுத்தா அவங்க அந்த குழந்தைங்களுக்கு புரியும்ல. அதுக்காக தான் வந்து நாங்க இந்த மாதிரியும் வந்து இன்னோவேட்டிவ் டீச்சிங் மெத்தடாகவும் நாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்.
கேம்ஸ் கேம் வராங்க, விளையாடுறாங்க, படிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. ஒரு பிசிக்கலா விளையாடலாமா? ஸ்கூல்ல வந்து நம்ம பாடுறோம் சாப்பிடுறோம் அப்படின்னு இருக்கும். ஒரு கேம் இருந்தா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக. வீட்டுல போன உடனே நான் விளையாட போறேன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லயும் நம்ம விளையாடலாங்க, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாங்க. அதுக்காக தான் நாங்க ஒரு கேம் செக்ஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு 5 minutes கேம் விளையாடலாம் அப்படின்னு பண்றோம் நாங்க. செலிப்ரேஷன். இப்போ ஒவ்வொரு நாள் செலிப்ரேட் குழந்தைங்க டெய்லி ஸ்கூலுக்கு வருவாங்க, படிப்பாங்க. செலிப்ரேஷன்ங்கிறப்ப அவங்க ஃபுல்லா ரெட் டே செலிப்ரேஷனா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு அந்த ரெட் டேவோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. ரெட் கலர்ல என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் ஜெயந்தி செலிப்ரேஷன், நிறைய செலிப்ரேஷன் நாங்க பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டே அப்பயும் எல்லோ டேனா எல்லோ கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, கிரீன் டேனா கிரீன் கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செலிப்ரேஷனும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்டா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயமும் கத்துக்கிறாங்க. Play time. So ஒரு 50 minutes கிளாஸ்ல வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களுக்காக விளையாடுறது, அவங்களுக்கு பிடிச்சது விளையாடுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உள்ள வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். ஸோ இந்த சின்ன பசங்களுக்கு வந்து இந்த 5 சென்சஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறது, உணர்றது, காது கேட்டு அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ், அந்த 5 உணர்வையும் தோன்ற ஆக்டிவிட்டிஸை வந்து தரத்துக்கு ஒரு தனி ஆக்டிவிட்டி போறாங்க. அப்படி போறப்ப ஒரு சில குழந்தைங்க நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்வாங்க. சைலனவே எடுத்துட்டீங்கன்னா அவன் பால் விளையாண்டுட்டு வரமாட்டான். அவ்வளோ ஹாப்பியா கிளம்பி போவாங்க. அடுத்த நாள் வரப்ப நாங்க ஸ்கூல்ல இப்படிலாம் இருந்தோம், நாங்க போய் ஜாலியா விளையாட போறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட ஸ்கூலுக்கு வருவாங்க. அடுத்தது கிளீனிங் டைம். இப்போ எல்லா குழந்தைங்களோட டிஸ்பேச் டைம்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களோட ஆன்டிஸ் மேட்ஸ்ல சேர் அவங்க உட்கார சேர் கிளீன் பண்ணுவாங்க, அவங்க உட்கார இடத்த கிளீன் பண்ணுவாங்க, டேபிள்ல இருந்து எல்லாமே கிளீன் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே அவங்க ஸ்கூலுக்கு வரப்ப எல்லாமே கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பொருளையுமே அவங்க கிளீன் பண்ணி வைப்பாங்க. தேங்க்யூ. அவங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்றத பாத்தீங்களா? சரி, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, நம்ம எதுக்கு வந்தோமோ அதை செய்யலாமா? ரெடியா? சத்தப்பட்டவே இன்னும் கொஞ்சம். ஓகே, ஒரு சின்ன வார்ம் அப் செஷன் பண்ணலாமா? ரெடியா? திவ்யா மேம் ஒரு ரேம்ப் வாக். சரியா? ஹீரோ ஹீரோயின்ஸ் கிட்ட நான் ஒரு மாடல் காட்டுங்க எப்படி நடக்கணும்னு. ஓகே, பேரா வரவங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம் வாங்க. ஃபேஸ்லாம் கை இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல வைக்கிறேன். இப்படி நடந்து வராங்க.
தட்சிட்டாவும் சேர்த்துக்கணும். டீச்சர்ஸ்னா நல்லா கவனிக்கிறது, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது.
மேடம் கிளாஸ் மேம் ஓகே தேங்க்ஸ் மேம். நல்லா என்ஜாய் பண்ணேன் மேம். நான் வெளியிலே வர மாட்டேன். இன்னைக்கு பேரண்ட் பர்சன் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா என்ன நானும் ஒரு சைல்டு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் ஆக்சுவலா என்ன நம்ம எனர்ஜி ஃபீல் தான் நான் சொல்றேன். ஆல்ரெடி இருந்து நம்ம அழிச்சு வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது இங்க மாத்திர மாதிரியே இருந்தது. நான் அப்படி நினைச்ச ரிக்வெஸ்ட் பண்ணலாம். சரி இப்போ அப்படி ஆன்மீகம் அப்படி வந்துட்டு வர மாதிரி நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் போட்டு காமிச்சிலேருந்து நீங்கள் நடக்கிறீங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களை ஆன்மீகத்தை நடத்தா மட்டும்தான் ஃபியூச்சரில் நல்ல குழந்தைங்களாம் வளரணுன்றது என்னுடைய பர்சனலான ஒரு இது இருக்குது. அப்போதான் அந்த பயம் இருக்கும். தெய்வம் என்ன செய்யணும் ஆக்சுவலாக சாமி என்ன செய்யாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் குழந்தைங்களுக்கு பயம். தெய்வத்துக்கு மேலே பயம் இருந்தால் மட்டும்தான் தப்பு செய்யாது அப்படின்னு. அதை இங்கே வளர்க்குறாங்கன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் விரும்பினதும் அதுதான். அந்த குழந்தைங்க அந்த 5 வயதுலேயே கொண்டு போயிருக்கோம். அந்த குழந்தைங்க நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் செய்கிறீங்கன்னு ரொம்ப 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 நல்லா இருந்தது. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இந்த நல்ல நடப்பு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனால உண்மையாலே அவனால உண்மையாலே அது நீங்களே பேசிருக்காங்க. எல்லா தர்மங்களும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்கூல் எல்லா அபிவிருத்தியாகும். எல்லா பழக்க வழக்கங்களும் நல்லபடியாக அப்படியே முன்னேறும். ஸ்கூல் அபிவிருத்தி அம்மாவும் கிடையாது எனக்கு. எனக்கு இந்த பாத பூஜை பேச்சு செய்யும் போது எனக்கு பிரதிபலனை நான் ஏதோ ஒரு படிப்பில் அடைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஆமா, இந்த ஒரு குழந்தைய வச்சு மெயின்டைன் பண்றதே கஷ்டம். ஆனா இந்த குழந்தைகளை அவ்வளவு பேரையும் ஒரு மெயின்டைன் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஆமா, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து ஒரு குழந்தைய வளர்க்குறதே வீட்டுல ரொம்ப கஷ்டம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் எனக்கு 67 வயசு ஆகுது. இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நான் பார்த்ததே இல்லை, செஞ்சு பார்த்ததே கிடையாது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் குட் மார்னிங். இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க ரொம்ப சந்தோஷம். வீட்டுல பேத்திகளோட கொஞ்ச நேரம் இருக்கும். ஆனா வீட்டு வேலையை செஞ்சுட்டு அதோட என்ஜாய் பண்ண முடியல. இங்க ரொம்ப நேரம் எல்லாரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இன்னும் ப்ரோக்ராம் நிறைய வச்சு எங்களை உற்சாகப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.
பொறுமருந்தாங்க பேர பசங்கள் என்பது உண்மையான வார்த்தை. உண்மைக்கும் மனு நிம்மதிக்கும் பேர பசங்களுடைய அரவணைப்பு உண்மையிலேயே மறுப்பதால் இருக்கிறப்போ இதுங்களோட குரல் கேட்டாலே நமக்கு ஆயிரத்து பிரச்சனையும் மறைஞ்சிடும். ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்ததே இல்லை. நிறைய ஸ்கூல்ல பார்த்துருக்கேன். ஆனால் அதுவும் என் பேர பசங்களோட என் பேர்களோட இருப்பேன் நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. இந்த மீட்டை இது ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நல்ல பிள்ளைங்கெல்லாம் நல்ல முடிவுறாங்க. நன்றி நன்றி. நீ நல்லா வீட்டுக்கு வந்தாலும்னா நல்லா சொல்லுவா, பாடலாம் சொல்லுவா. எங்கள் மேடம் சொன்னாங்க, ஆண்டி சொன்னாங்க, அத்தை சொன்னாங்கன்னு சொல்லுவா. சாப்பிட வச்சாங்க வந்து எல்லா பிளேஸ்லும் சுதீஷா சாய் பேட்டி ரொம்ப சுத்தியா வந்தெல்லாம் வீட்டுல பயங்கர பாட்டு தான் பாடிட்டு இருக்கிறோம். எந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுதிஸ்தா சாய் பாட்டி ரொம்ப தூரப்பா. இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா கேட்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் வச்சுக்க முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்குது. தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். செயல்முறை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் இன்னைக்கு குழந்தை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனால் கடவுள் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப